இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நல்ல கைதட்டி பாடுங்கள். வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவர் நல்லவர், என்னுடைய வாழ்க்கையிலே இன்று ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீர் முடிவெடுத்தார், யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தார், யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளில் கைகளை உயர்த்தி உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளில் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கைகளை உயர்த்தி இயேசையா உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளே, இயேசையா உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளே. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா துக்கங்களையும், எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களையும், நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான வேதனை நிறைந்த சூழ்நிலைகளையும் ஆண்டவரிடத்தில் இறக்கி வைப்போம். நிச்சயமாய் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருகிற நாள். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் அன்னை மரியாவின் பரிந்துரையினால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்று இறைவன் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தின் வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் இதுவரை வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை, எல்லா போராட்டங்கள், அவமானங்களிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவரே உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம், கவலைகளோடு வந்திருக்கலாம், வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எத்தனையோ விதமான எதிரான சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்னால் இருக்கலாம். இதெல்லாத்தையும் மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி உங்களை தேடி வந்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கலங்கி தவிக்கிற அந்த இடம், இஸ்ரேல் மக்கள் எரிகோ மதிலை பார்த்த பொழுது அவருடைய மனம் சோர்ந்து போய் இருந்தது. ஆண்டவர் யோசுவாவிடத்தில் சொன்னார், இந்த எரிகோவை நான் உங்கள் கையிலே ஒப்படைப்பேன். அதனுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டது, அதனுடைய மதிர்ச்சுவர்கள் மிக உயரமானது. நீ இவைகளை பார்த்து கண்டு கலங்க வேண்டாம், வேறுகள் பயப்படாது, அஞ்சாது, நான் எரிகோவை உன் கையில் ஒப்படைப்பேன் என்றார் ஆண்டவர். இன்னைக்கு மகனே, மகளே, உன் முன்னால மலை போல இருக்கிற பிரச்சனைகள், மன போல இருக்கிற போராட்டங்கள், உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாய் மாற்றி இருக்கிற எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தர ஆண்டவர்
உன்னை தேடி வந்து அன்று யோசுவாவோடு இருந்த தேவன் இன்று உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்துகிறார். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எரிக்கோ மதிலை பார்க்க வேண்டிய வேலை உன் வேலை இல்லை. எரிக்கோவுடைய வாசல் திறக்குமா திறக்காதான்னு பார்க்க வேண்டிய வேலை உன் வேலை இல்லை. உன்னுடைய வேலை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுளாகி ஆண்டவர். அவரே எனக்கு உதவியை அனுப்புவார். அவரே எனக்காய் யுத்தம் செய்வார். அவரே என் வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவரை முழு உள்ளத்தோடு நம்ப வேண்டும். அவரை சார்ந்து இருக்க வேண்டும். அவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் ஒரு சார்பில் செயலாற்றுவார். நல்ல கைகளை உயர்த்தி நல்ல வாயை திறந்து ஒப்பு கொடுப்போ. என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஒப்புக்கொடு மகனே மகளே. என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். மீண்டும் சொல்லுங்க வாய் திறந்து. என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். நல்ல வாய் திறந்து. என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். கைகளை நல்ல உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தி உள்ள ஏசையா உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தி உள்ள எபினேசரே எல் எலியோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்த வாயை திறந்து மகனே மகளே ஒப்பு கொடுங்க. எபினேசரே உனக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தகப்பன், எல் எலியோ உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல தகப்பன், உயர்ந்தவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வதிலே வல்லவராக இருக்கிற ஒரு தெய்வம் இயேசுவே. காண்பவரே இயேசுவே இயேசுவே காண்பவரே என்னை காப்பவரே. கைகளை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தி சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய மனபாரங்கள், என் மனபாரங்கள், குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், உடல் நோய்கள், உடல் நோய்கள், மன அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், வாழ்க்கையில் உள்ள ஏமாற்றங்கள், வாழ்க்கையில ஏமாற்றங்கள், எல்லா தோல்விகள், எல்லா தோல்வி, பய உணர்வுகள், பய உணர்வுகள் அனைத்தையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிக்கிறேன். எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாய் எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதியும். ஆமென். ஆமென். இல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் உள்ளத்துடைய தேவைகள் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ சொல்லுங்க, இப்போ உங்களுக்காக ஆண்டவர் செயலாற்றுகிறார். உங்களுக்கு தெரியுமா? 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 தெரிஞ்சுக்கோங்க. எதை தெரிஞ்சுக்கோங்க? எனக்காக என் தேவன் செயல்பட்டு கொண்டு அவர் செயலாற்றும் தேவன். அவர் சும்மா இருக்கிற கடவுள் இல்லை. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன்.
ஆண்டவர் இந்த நல்ல நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென். நீங்கள் உள்ளத்திலே விரும்பி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற எல்லா தேவைகளையும் எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் முதல் நாளிலே நாம் தியானித்தோம். அந்த வேத வசனம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உன்னுடைய உழைப்பின் பயனை, உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் திருப்பாடல் 128:2 என்ன, இதுதான் வாக்குத்தத்தம். முதல் நாள் செய்தியிலே நாம் தியானித்தோம், உன்னுடைய உழைப்பின் பயனை நீ உண்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உழைப்பின் பயனை என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல, அதை ஆள முடியல. நாங்கள் சம்பாதிக்கிறோம், யாரோ ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. நாங்கள் கஷ்டப்படுறோம், வயிற்றை வறுத்து வாயை வறுத்து எவ்வளவோ கடினப்பட்டு உழைக்கிறோம் பிரதர், ஆனால் எங்களுக்கு என்ன எந்த காரியமே வாய்க்கவே இல்லை, வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு அநேகர் புலம்புவதை நாம் பார்க்கிறோம். அதில் நீங்களும் கூட ஒரு ஆளாக இருக்கலாம். பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே, உன்னுடைய உழைப்பின் பயனை நீ உண்பாய். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் அன்னைக்கு வந்தீங்கன்னா அந்த வசனத்தெல்லாம் ஆண்டவர் நமக்கு காண்பித்தார். எரேமியா 31:16, கண்ணீர் வடிக்காத, அழாத, நீ அழுகையை நிறுத்து, ஏன்னா உன்னுடைய உழைப்புக்கு பயன் கிடைக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வசனத்தினுடைய திருப்பாடல் 128 2வது வசனத்தின் பிற்பகுதியை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். என்னது அது? நீ நற்பேரும் நலமும் பெறுவாய். கை தட்டுங்க பாப்போம். ஒரு மனுஷன் உழைக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் அந்த உழைப்பின் பலன் கண்டிப்பாக கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் உழைத்து அந்த பலன் கிடைக்கிறது. பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைத்தார்கள், அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல உழைத்து வாழ்க்கையில பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த பகுதி இருக்கு பாருங்க, அதை அநேகர் கண்டுகொள்வதில்லை, அதை கண்டடையவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உலக பணக்காரர்கள் வரிசையில் சில பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நீங்கள் நிறைய கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கீங்க, ஆனால் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் நான் நல்லா இல்லை. பிரைஸ் தி லார்ட். பெரிய பிரபலமான சினிமா நடிகர், ஆக்டர்ஸ், சினிமா நடிகைகள், விளையாட்டு வீரர்கள், நாம் பார்க்குற இந்த காணொளிகள் மூலமாக பிரம்மாண்டமான பெரிய கூட்டத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருமே வெளியே அவங்களுக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தை வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம வழக்கமாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, எப்படி? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக். வெளியே பார்க்க எப்படி இருக்கு, நல்ல பெயிண்ட்லாம் அடிச்சு சீரியல்லாம் போட்டு தோரணையா இருக்கு. ஆனா எப்பா அப்புறம் எப்படி எப்ப விழும்னு தெரியாது. இதுதான் இன்னைக்கு உள்ள பெரிய பிரபலங்களுடைய வாழ்க்கை நிலை. ஆனா நம்ம எல்லாம் வெளியே இருக்கிற பெயிண்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வெளியே இருக்கிற தோரணையை தான் பார்க்கிறோம். ஆனால் தேவன் ஒரு மனிதனை உழைப்பில் மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அவனை நற்பேரும் நலமும் பெருகச் செய்கிற நல்ல தெய்வமாக நம்ம ஆண்டவர் இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொடுப்பார்? பக்கத்தில் கை கொடுத்து ஒரு நல்ல வாழ்த்து செய்தி சொல்லிடுங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உழைப்பின் பயனை உண்பீர்கள், நற்பேரும் நலமும் பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க என்ன பெறுவீங்க? நற்பேரும் நலமும் பெறுவீர்கள். ஆமென். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் காண்பித்த வசனம் வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 100 அதிகாரம்
5வது வசனம். திருப்பாடல் 105 வாசிங்க. ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்பத்தக்கவர். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் சொன்னார்னா அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கிற ஒவ்வொரு அவருடைய வாக்குத்தத்தங்களும் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றார் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா இருக்க, நீங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள, நலன்களை பெற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார். ஏன்னா அவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் யாரு? சொல்லுங்க, அவர் யாரு? நம் தேவன் யாரு? அவர் நல்லவர் மட்டுமல்ல, அவர் நம்பத்தக்கவர். அதனாலதான் இன்னொரு வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அப்ப அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர். நம் தேவன் யாரு? நல்லவர். நம் ஆண்டவர் யாருமா? நல்லவர். அவர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் நல்லதை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரே ஒருவர் யாருன்னா கடவுள் மட்டும்தாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை போல நம்ம வாழ்க்கையில அக்கறைப்படுவதற்கோ நம்முடைய நலன்களை குறித்து கவனமா இருப்பதற்கு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை நாம் சுவைத்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். நல்ல கவனிக்கணும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. எரேமியா 29:11. ஏனெனில் நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு தருவதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல ஒருவேளை இன்னைக்கு நீங்க கவலையோட வந்திருக்கலாம், சில கஷ்டங்களோட வந்திருக்கலாம், சிலர் ஏமாற்றத்தின் மத்தியில வந்திருக்கலாம், சிலர் விரக்தியில வந்திருக்கலாம், சில பேர் வியாதிகளிலே வந்திருக்கலாம், சில பேர் அநேக தேவைகளின் மத்தியில வந்திருக்கலாம். நீங்க எப்படி வந்திருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உனக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க உங்களுக்காக என்ன திட்டம் வைத்திருக்கீங்கன்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். நீங்க உங்கள்ட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்க போயிருந்தேன். அப்போ சந்திக்க போயிருந்த பொழுது அந்த குடும்பத்தில் கணவன், மனைவி, சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து நான் கேட்டேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உபசரிக்கிற பழக்கம். இதை மாதிரி கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். எதுக்கு ரெடியாக இருக்கிறோம்? சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏன்? அவங்க சொன்னாங்க, வாழ்க்கையில் ஒன்றுமே வாய்க்கல பிரதர், சாகிறத தவிர வேற வழியே இல்லை. அதனால் நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எப்படி சாகலாம். பாருங்க, அவங்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, இந்த உலகத்தில் எங்களுக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு நல்லா இருக்கீங்களான்னு நீங்கள் கேட்குறதுக்கு, பொய்யா சொல்கிறதுக்கு மனசு வரல, அதான் உண்மையை சொல்கிறோம், எப்படி சாகலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இதை மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் விரக்தியின் மத்தியிலே உட்கார்ந்துருக்குறாங்க. என்னங்க பண்ண போகிறீங்க? சாக போகிறேன். இது உங்கள்கிட்ட பெரிய யாருக்கும் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, இம்பட்டோண்டு இருக்கிற சிறு பிள்ளைகள் கூட, வாலிப பிள்ளைங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ரொம்ப சாதாரணமாக சொல்கிறது,
எனக்கு வாழ விருப்பம் இல்லை, எனக்கு எப்போ வேணாலும் நான் செத்துருக்கு ரெடியாக இருக்கிறேன். நீ சாகிறதுக்காக ஆண்டவர் வந்தார் இல்லை. நீ சாகிறதுக்காக தேவன் உன்னை இந்த உலகத்தில் படைத்தார். அற்பமாக உன் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் தன் ஜீவனை கொடுத்தாரு இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்வார், என் மகனே என் மகளே, உனக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமென்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையை தருவதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிக்கிற திட்டம் இல்லை. கை தட்டுங்க பார்ப்போம். நல்ல வலது கரத்தை உயர்த்துங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லணும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் எனக்கு கூறுகிறார், 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 என்னை குறித்து அவருக்கு திட்டம் இருக்கிறது, அவருக்கு திட்டம் இருக்கிறது, அது வளமான எதிர்காலம், அது நலமான எதிர்காலம், அது நம்பிக்கை தருகிற எதிர்காலம், அதிலே ஒருபோதும் கேடு இருப்பதில்லை. எரேமியா 29. கையை உயர்த்தி சொல்லுமா. எரேமியா 29 11 படி ஆண்டவர் எனக்கான நல்வாழ்வின் திட்டங்களை திறக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அதனால தான் நீங்க வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. யோசுவா 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோசுவா 21:4. நீங்களும் பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பாலைவனத்தில் அழுது புலம்பி, எங்களுக்கு எகிப்தில் சவக்குழி இல்லையா, எங்களுக்கு எகிப்தில் சாவு வர வந்திருக்க கூடாதா, இந்த பாலைவனத்தில் செத்து மடியணுமான்னு சொல்லி அலைந்து தெரிந்தது போல நாம் இன்னைக்கு வந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். ஆமென். வாசியுங்கள். எரேமியா 21 எடுத்து வாசிங்கம்மா. எரேமியா 21:45 வசனம். 45 சீக்கிரம். 21:45. ஆண்டவர் இஸ்ரவேல் வீட்டாருக்கு இஸ்ரவேலருக்கு குறிப்பிட்ட எல்லா நல்வாக்குகளும் தவறாமல் நிறைவேறின. கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு சொன்ன நல்வாக்குகள், அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய வாக்குறுதிகள் நிச்சயமா நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். நீங்க வந்தது போல வெறுமையாக போக மாட்டீங்க. நீ கவலையோட போக மாட்ட, நீங்க கண்ணீரோட போக மாட்டீங்க, நீங்க உபத்திரவத்தோடு போக மாட்டீங்க. ஏனெனில் தேவன் தான் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் என் பிரியமானவர்களே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் பரலோக பிதா உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் நன்மையை கொடுப்பார். கை தட்டுங்க பாப்போம். தீயோர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம அப்பா அம்மா, ஒருவேளை நம்ம அப்பா குடிகாரரா இருக்கலாம், சில அப்பாக்கள் தாறுமாறா இருக்கலாம், சில தாய்மார் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா பிள்ளைகள் என்று வரும்பொழுது என்ன ஆயிருந்தாங்க சொல்லுங்க, அவங்க பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யறதுல அக்கறை உள்ளவர்களா இருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகளை, நல்ல கொடைகளை, ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களை நீங்கள் கொடுக்க அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் பரலோக பிதா உங்களுக்கு எவ்வளவு மிகுதியான நன்மையை தருவார். ஆமென். இன்னைக்கு நம்புறீங்களா?
இன்னைக்கு எல்லார் வாழ்க்கையிலும் மிகுதியான நன்மையை ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு மிகுதியான நன்மைத்தனத்தை அவர் தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு மிகுதியான நன்மையை வைத்திருக்கிறீர். இந்த உலகத்திலே என் பெற்றோர் எனக்கு செய்ய முடியாததை நீர் செய்வீர். எனக்காக எல்லாம் செய்ய நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய சார்பில் இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் செய்யக்கூடிய கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் எடுத்து வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் நல்ல கவனமா படிக்கணும். மகன் என்று பாராது அவரை நம் அனைவருக்காகவும் தான். ரோமர் 8:32 கரெக்ட். வாசிங்க, நல்ல நிதானம் வாசிங்க. தம் சொந்த மகன் என்றும் பாராமல் அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நீங்க வாழ்க்கையில ரொம்ப விரக்தியெல்லாம் அடையாதீங்க, ரொம்ப வேதனைப்படாதீங்க. ஏன்? எல்லாருக்கும் விரக்தி வேதனை எங்க வருது? ஐயோ நம்ம விரும்பினது கிடைக்கல, நடக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது விரக்தி வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனா பவுல் சொல்றாரு, ரொம்ப விரக்தி ஆகாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவர் தன் மகனையே என்ன செஞ்சிட்டாரு? உங்களுக்காக தந்து விட்டார். அல்லேலூயா. தம் சொந்த மகனையே உங்களுக்காக கையளித்தவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தராம இருப்பாரா? சொல்லுங்க, தராம இருப்பாரா? ஏங்க தருவாரா தரமாட்டாரா? கண்டிப்பா உங்களுக்கு தருவார். இன்னைக்கு நீங்க உறுதியா எழுதுங்க, இந்த என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில அவர் என்னை மீட்டெடுக்க தன்னையே கையெழுத்து சிலுவையில தொங்கினார். இந்த சிலுவையில தன் ஜீவனை எனக்காக கொடுத்த என் தேவன் இந்த உலகத்துல என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லாம அவர் விடுவாரா? என்ன அநியாயமா சாகடிக்க விடுவாரா? என்ன அநியாயமா அவமானப்பட விடுவாரா? என்னை யார் முன்னாலே வெட்கப்படுத்தும்படி நிப்பாட்டுவாரா? கண்டிப்பா நிப்பாட்ட மாட்டாரு. சொந்த மகனென்று பாராமல் அவர் நம் தன்னையே நமக்காக தந்த தெய்வம் இந்த உலகத்தின் தேவைகளை நமக்கு சந்திப்பார். ஆமென். நிச்சயமா சந்திப்பாரா? வாயத்தான் சொல்லுங்க, சந்திப்பாரா? கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, யாக்கோபு 1 அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதாகமத்தை திருப்பணும். அல்லேலூயா. யாக்கோபு 1:17 எடுத்து வாசிங்க. நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்து வருகின்றன. கை தட்டுங்க பாப்போம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்குரிய நன்மைத்தனம் எங்க இருந்து வருதுன்னா ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்து நமக்கு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். உங்களுக்குரிய நன்மைகள், உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், உங்கள் வாழ்வுக்குரிய எந்த தேவைகளா இருந்தாலும் அது நிறைவேற வேண்டும் என்றால் எல்லாம் வல்ல கடவுள், எல்லாம் வல்ல கடவுளாக, ஜோதிகளின் பிதாவாக, நன்மையின் கருவூலமாய் இருக்கிற ஆண்டவரிடமிருந்து எல்லாம் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்னா கூட யாரால தான் முடியும்? ஆண்டவர் அவங்களுக்கு நினைவுபடுத்தினாதான் அது நடக்கும். நீங்க இந்த உலகத்தில் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யணும்னா நீங்க நினைக்கிறீங்க, நம்ம அவங்கள பார்த்துடலாம், இவங்களை பார்த்துடலாம், அதை பார்த்துடலாம், இதை பார்த்துடலாம், ஒன்றும் நடக்காது. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்களேன், வேதத்தில் நீங்க பரவ படிச்சு பாருங்க.
யோசேப்பு சிறைச்சாலையில் கிடக்கும் பொழுது ராஜாவுக்கு திராட்சரசம் ஊற்றி கொடுக்கிறவனை நம்பினான். நம்பிட்டு அவர் சொன்னார், என்னை மறக்காம நினைச்சீங்க, நினைச்சு பாருங்க அப்படின்ட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனா நினைச்சு பார்க்க முடிஞ்சதா? இல்ல. பைபிள் சொல்லுகிறது அவன் கேட்டை விட்டு தாண்டும் போதே மறந்துட்டான். சில நேரங்களை சொல்லுங்க, மறக்காம என் பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க, மறக்காம என் பையனுக்கு நீங்க இந்த உதவி செய்யுங்க, பொண்ணுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த உலகத்தில் நீங்க யாருடைய உதவியை தேடினாலும் தேவன் நினைவு கூறும் பொழுது மட்டுமே உங்கள் வாழ்க்கையிலே அந்த இடம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நன்மையின் கருவூலமா இருக்கிற ஆண்டவர், நன்மையின் கருவூலமா இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு தமது நன்மையின் கருவூலத்தை நிச்சயமாக திறப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. நம்புறீங்களா? நான் ஏன் இத்தனை வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்னா, நம் தேவன் நல்லவர், அவற்றை ஒன்றும் தீமை இல்லை, அவர் சுத்த கண்ணர், அவர் நன்மைகளின் கருவூலம், அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அக்கறை இருக்கிறது. அவர் ஒருவனுக்கும் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் ஒருவனுடைய வாழ்க்கையை அழிக்கிறவர் அல்ல, அவர் ஒருபோதும் நம்மை இந்த உலகத்தில் யாரு முன்னாலே அவமானத்துக்கு நிப்பாட்டுறதும் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் திருப்பாடல் 103ஆம் அதிகாரம் 5வது வசனம். தயவு செய்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 103 5வது வசனம். அவர் உன் வாழ்நாட்களை நல்ல கை தட்டுங்க, நல்ல ஜாய், நல்ல சந்தோஷமா கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன செய்யறாரு? தங்கச்சி உன்னை என்ன செய்யறாரு? அவர் என்னமா நலன்னு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கிற, உன் வாழ்நாளை சில நேரங்களில் உங்களுக்கு பிறந்த நாள் வந்துட்டுனா என்ன செய்வீங்க? கொஞ்சம் சிரிப்பீங்க. அது ஜஸ்ட் சிரிப்பு, அப்படிதானமா? ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கு என்ன செலவு, அதுக்கப்புறம் தான் கவலையை ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில நேரங்களில் உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் முடிக்கும் போது நல்லா சிரிச்சுக்கிட்டே ஃபோட்டோக்கள் என்ன செய்வீங்க? போஸ் கொடுப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன் இருப்பீங்க. அடுத்துதான் மார்க் அங்கேருந்து மளிகை கடையிலேருந்து பில்லு வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? வரிசையாக பில்லு வரும். ஐயோ, அவளுக்கு நான் 2 பவுன் மோதிரம் போட்டேன், அவள் எனக்கு 1/4 பவுன் மோதிரம் தான் போட்டிருக்காளே. அப்புறம் பஞ்சாயத்து இருக்குது. இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் தேவன் எனக்கு தருகிற ஆசீர்வாதம் எப்படி? என்னுடைய வாழ்நாளை சொல்லுங்க எல்லாரும். திருப்பாடல் 103:5 சொல்லுங்க எல்லாரும். 2 கையை வைத்து சொல்லுங்க. திருப்பாடல் சங்கீதம் 103:5 அவர் என் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கிறார். எதனால ஆண்டவர் நிறைவுறச் செய்கிறார்? சத்தமா சொல்லுங்க. எதனால? நன்மைகளால் நிரப்புகிறார். ஆமென். அக்கா, நீங்க எதனால் நிரப்பப்படுறீங்க? நன்மைகளால் தேவன் உங்களை நிரப்புவார். எப்போ? ஒரு நாள் 2 நாள் இல்ல, வாழ்நாள் எல்லாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வாழ்நாள் எல்லாம் இதுவரை அழுதுட்டு வந்திருக்கலாம், இதுவரை புலம்பிட்டு வந்திருக்கலாம், இதுவரை உங்க வாழ்க்கை துக்கமயமா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வாழ்நாளெல்லாம் நலன்களால் நான் நிறைவுறச் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரிடம் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம், அவருக்காக வாழ்ந்திடுவோம். கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் இவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் இவர், தேவைகளை
அறிந்த நல்ல தந்தை இவர். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம். எல்லாமே அவரில் இருந்து வந்தன. அவரும் நமக்காக பாடுவோம். நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். Praise the Lord. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எனக்காக நன்மைகளையே வைத்திருக்கிற நல்ல அப்பா, நீர்தான் ஐயா. ஏசப்பா, என் வாழ்விலே எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நன்மைகளையே செய்ய விரும்புகிற என் நல்ல தகப்பனே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஆராதனை. ஆமென். Praise the Lord. அப்ப என் அன்புக்குரியவர்களே, நம் தேவன் நன்மைகளையே வைத்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். ஆமென். என்ன வைத்திருக்கிறார்? நன்மைகளே. நீ நல்லா இருக்கணும், நலன்களையே அவர் வைத்திருக்கிறார். ஆமென். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல். நீங்கள் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வசனம், நம் தேவன் நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். அவர் நன்மைகளை வைத்திருக்கும் பொழுது அந்த நன்மைகள் எப்படி இருக்கிறதுனா, நன்மைகளோடு கூடிய அருளை அவர் நமக்கு தருகிறார். Praise the Lord. நன்மையோடு கூடிய அருள். அல்லேலூயா. ஒரு மனிதன் நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க நிறைய பேர் பணத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்க அதனால தான் நீதிமொழி 10:22 வாசிங்க பாப்போம். நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் செல்வம் அளிக்கும். அந்த செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். அந்த மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுக்கு செல்வத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா அந்த செல்வம் என்ன இருக்காதான்? செல்வம் வரும் பொழுது அதுல துன்பம் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டை கட்டியிருக்கிறாங்க, கட்டின வீட்டில் வாழ முடியலை. Praise the Lord. சில பேர் வீட்டை கட்டி எல்லாம் அழகு பார்த்து கட்டி கடைசியில் அந்த வீட்டில் உள்ள கூட நுழைய முடியாம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் இரவும் பகலும் பாடுபட்டாங்க, உழைச்சாங்க, ஆனா அவங்களுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வேற யாரோ ஒருத்தங்க அதை கொண்டு போயிருந்தாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர், நாங்கள் எங்கள் வீட்டெல்லாம் கட்டி முடிச்சுட்டு திடீர்னு என் வீட்டுக்காரருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நாங்கள் ஒரு நபர்கிட்ட அந்த வீட்டை பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு போனோம். Praise the Lord. நாங்கள் போயிட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு நாங்கள் வரலாம்னு வர்றோம்னா அந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தமாக இருக்குன்னு அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். வந்து பார்த்தா தீர்வையிலேருந்து எல்லாத்தையும் கூட மாற்றிட்டாங்க. Praise the Lord. அல்லேலூயா. அப்படியே எங்களை போலயே கையெழுத்தெல்லாம் போட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி எங்கள் வீடு தாங்க உங்கள் வீடு இல்லைங்க அப்படின்னு எங்களுக்கே என்ன பண்ணிட்டாங்க. கடைசியில் கோர்ட்லெல்லாம் போய் வாதாடி பல லட்சம் ரூபாய் செலவழித்து அந்த வீட்டை மீட்டெடுக்க வேண்டியதாயிட்டு. இன்னைக்கு நிறைய இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. ஆனால் தேவன் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா, அதில் துன்பம் இருக்காது. கை தட்டுங்களேன். அப்போ துன்பமில்லாத ஒரு நன்மைத்தனத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் அதில் என்ன கொடுக்கிறார்னா, நன்மையோடு கூடிய அருளை ஆண்டவர் தருகிறார். Praise the Lord. அதனால தான் நீங்கள் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 23:6வது வசனம் வாசிங்க. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவரே, என் வாழ்நாளெல்லாம் என்ன வருமா? அருள் நலமும் பேரன்பும். தேவன் அருளும் நலமும் எனக்கு வைத்திருக்கிறார். ஆமென்.
அந்த அருள்னா என்னங்க? கிருபை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை உங்கள் மீது இருக்கிறது. ஆமென். ஆமென். அன்னை மரியாளை பார்த்து கபிரியேல் தூதன் சொன்னாரு, அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க. ஏன்னா உலகத்துல சில பேர் அருள் பெற்றவர்கள், ஆனால் அன்னை மரியாள் அருள் நிறைந்தவள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மிக பெற்றவர் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இல்ல, அவள் அருள் நிறைந்தவள். சரி, அல்லேலூயா. Hallelujah. இப்ப தேவனுடைய கிருபை, தேவனுடைய அந்த அருள் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்படுகிறது, நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஆனா இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, அநேகர் சோகத்தோடு, வேதனைகளோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு, பலவிதமான இடுக்கண்களோடு, பலவிதமான மன சஞ்சலத்தோடு வாடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் அற்புதம் செய்யலையே, ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லது கொடுக்கலையே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையே, நிறைய கேள்விகளின் மத்தியில் இருக்கிறோம். அல்லேலூயா. Hallelujah. ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு அவர் நன்மை மட்டுமல்ல, அந்த நன்மையோடு கூடிய அருளையும் அவன் மீது வைக்கிறார். ஆமென். ஆமென். எடுத்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிங்க. ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது, நல்ல கவனிச்சு பாருங்க. பவுல் சொல்றாரு, நான் இப்போது இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். கடவுளுடைய அருளால் தான். நல்ல கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு இங்க வந்து அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கோம்னா இது உங்க சொந்த பலன் கிடையாது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. உங்க சொந்த பலத்தால் இது நடக்கவில்லை. ஆமென். ஆமென். நீங்க உங்க சொந்த திறமையால கடவுளை தெரிந்து கொள்ளவும் இல்லை. ஆமென். ஆமென். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர், நான் ஜெபம்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு ஜெபம்னா பிடிக்காது, சர்ச்சு பிடிக்காது, எனக்கு ஒன்றும் பிடிக்காது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு தேவையின் மத்தியில் தான் ஆலயத்துக்குள்ளே வந்தேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அந்த தேவையின் வழியாக ஆண்டவர் என்னை தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். கை தட்டுங்க பார்ப்போம். இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே நேர டைரக்டாக புனிதர்களால் யாரும் வரல. அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? புனிதர்களாகவே வந்தீங்களா யாராவது? சொல்லுங்க. அப்படியே பரிசுத்தவதியா, பரிசுத்தவானா வந்தீங்க? எல்லாம் எங்கேயோ கடந்தோம். சினிமாவில் கடந்தோம், மூட நம்பிக்கையில் கடந்தோம், பண ஆசையில் கடந்தோம். காலையில் ஒன்று, மதியானம் ஒன்று, நைட்டு ஒன்றுன்னு உடுத்துறதுலையும், திங்கிறதுலையும், ஜாலியாக இருக்கிறதுலையும், என்னென்னலாம் இருக்கணுமோ அதெல்லாம் அனுபவிக்கணும்னு அலைஞ்சவங்க தான் நம்ம. நீங்களும் தெரியாது, ஆனால் நான் அப்படி இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. என்னைய போய் ஆண்டவர் பிடிச்சாருன்னா எப்படி பார்த்தோம்? நான் ஆண்டவரை தேர்ந்து கொள்ளல, அவர்தான். அதனால தான் சாமி சொன்னாரு, எந்த சாமி? இயேசு சாமி சொன்னார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். கை தட்டுங்க பாப்போம். நீங்களும் நானும் ஆண்டவரை தேர்ந்து கொள்ளல. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் பிரச்சனை வரும்பொழுது எங்க போனோம்? ஏதோ ஒரு சில தேவைகள் மத்தியில் எங்கேயோ யாராவது சொன்ன ஐடியாக்கெல்லாம் போயிருப்போம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? எங்கேயோ போய்கிட்டு இருந்த உடனே ஆண்டவர் திரும்ப உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அதனாலதான் பவுல் எழுதுறாரு, நான் இந்த நிலையை அடைந்திருப்பது கடவுளுடைய அருள். சொல்லுங்க, என்ன அருள்? பக்கத்துல கை கூட சொல்லுங்க. உங்க கையில பைபிள் இருக்குது, கையில ஜெபமாலை இருக்கு. இன்னைக்கு நீங்க ஜெபத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, இது உங்க டேலண்ட் கிடையாது. அப்படியாக்கா? உன் டேலண்டாக்கா? தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை விசுவாசிக்கிறீங்களா? பாட்டு பாடுற பிரதர் மில்டன், நீங்க பாட்டு பாடுறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? கிருபை. பிரசங்கம் பண்றப்பா காரணம் என்ன? கிருபை. இன்னைக்கு ஆண்டவர் நல்லவர்னு 10 பேருக்கு சொல்ற சகோதரியே, அதுக்கு காரணம் என்ன? கிருபை. ஆமென். அதனால தாங்க பவுல் சொல்றாரு, நான் இந்த நிலையை பெற்றிருப்பது கடவுளின் அருளால் தான்.
அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகி விடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறே உழைக்க செய்தது. கை தட்டுங்க பாப்போம். அந்த கிருபை தான் என்னை நிப்பாட்டுது. கிருபை தான் என்னை உழைக்க வைக்குது. கிருபை தான் எங்க என்ன சூழ்நிலையானாலும் தேவனுக்காக சாட்சியப்படுத்த வைக்கிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபை இல்லைன்னா நாமெல்லாம் நேரம் ஏதோ ஒரு சினிமாக்காரன் பின்னால போயிருப்போம். அந்த கிருபை இல்லைன்னா நானும் நீங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்ம வாழ்க்கையை அழிச்சிருப்போம். அந்த கிருபை இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எங்கேயோ நம்மையே நாம் இழந்து பாவ சேற்றில் விழுந்து கடந்திருப்போம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்க, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, பவுல் சொல்றாரு, நான் இந்த நிலையை அடைந்தது எதனால? தேவனுடைய கிருபை, தேவனுடைய அருள். அந்த அருள் இல்லாம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? நான் எப்படி இருந்திருப்பேன்? நான் அலைந்து திரிந்தேன். எதுக்கு? இந்த கிறிஸ்தவர்களை கொல்லணும், கிறிஸ்தவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று வைராக்கியமாய் அலைந்தேன். என்னை பார்க்கிறவங்க எல்லாம் பயந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னை பார்த்தவங்க எல்லாம் பயந்தாங்க. நீங்க அதனால தான் பாருங்க, சவுல் ஆண்டவரால் தொடப்பட்டு 3 நாள் ஜெபத்தில் இருக்கிறாரு. ஆமென், ஆமென். அந்த வேளையில பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய மகா பெரிய பேரன்பை வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க பாருங்க, அதுல 10வது வசனம், திருத்தூதர் 9:10. அப்ப அதில் பாருங்க, அனானியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவரை கூப்பிட்டு, எப்பா நீ எழுந்து நேர்த்தெரு சந்துக்கு போ, சவுல் என்னும் பெயருடைய தர்சுசு நகரத்தை ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட நீ போய் அவனுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அந்த அனானியா என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா அவன் யார் தெரியுமா? சொல்லுங்க, அவன் யாரு சொல்லுங்க. அவன் என்ன பட்டிருக்கு? 12 வசனத்தை பிறகு படிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே 13 படிச்சீங்கன்னா, இந்த மனிதன் எருசலேமில் மக்களுக்கு தீமை செய்த மனிதன். பிரைஸ் தி லார்ட், கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்க தேடி கொண்டிருக்கிற மனிதன். அப்படி பயந்த ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் என்னவா மாத்திட்டாரு? புனிதனாக மாத்தினார். கை தட்டுங்க பாப்பா. இன்னைக்கு நீ நானும் பாவியா அலைந்தோம், பாவ சேற்றில் கடந்தோம், உளையான சேற்றில் கடந்தோம், உலகத்தின் குப்பையாக கடந்தோம். ஆனா இயேசு நம்மை தேடி வந்தார். ஆமென், ஆமென். இயேசு நம்மை கண்டு கொண்டார். இயேசு நமக்கு மறுவாழ்வு கொடுத்தார். இயேசு தன்னுடைய அருளால் நம்மை புதுப்பிறப்பாய் மாற்றினார். கை தட்டுங்க பாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த அருள் பெற்றுக்கொண்ட இந்த பவுல் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிங்க. நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. இந்த பவுல் சொல்றாரு, நீங்க அந்த வசனத்தை பிறகு படிங்க, நேரத்தின் நிமித்தமா சொல்றேன். இந்த வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பலவீனத்தை என்னிடமிருந்து எடுத்து விடும் என்று நான் ஆண்டவரிடத்திலே சொன்னேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுல போட்டுருக்கா? நீங்க அப்படியே 7ல இருந்து படிச்சீங்கன்னா அவர் சொல்றார், ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றார். எத்தனாவது வசனம் அது? 9வது வசனம். நீங்க படிக்குமா? ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும். ஆண்டவர் சொல்றாரு 9வது வசனத்துல, என் அருள் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் தான் வல்லமை நிறைவாய் என்னுடைய பலன் விளங்கும் என்கிறார் ஆண்டவர். கை தட்டுங்க பாப்போம்.
இன்னைக்கு நீங்கள் என்ன பலவீனத்தில் இருக்கீங்களோ பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் வியாதியோடு வந்திருக்கலாம், கஷ்டங்களோடு வந்திருக்கலாம், மன சஞ்சலத்தோடு வந்திருக்கலாம், கடன் தொல்லைகள், சில நேரங்களில் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையில் கூட இருக்கலாம். அல்லேலூயா. இந்த நிலை எப்போ மாறும்? மாற்றும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். சில நேரங்களில் சிலருக்கு சில முள் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். ஆமென். எவ்வளவு அவர் சொல்றார், 3 முறை நான் ஜெபம் பண்ணியும் அது என்ன விட்டு என்ன செய்யல, போகல. முள் போல குத்திச்சு, சாத்தானுடைய ஒரு முள் போல அதனை குத்தியது. பிரைஸ் தி லார்ட். ஆனா எதுக்கு தெரியுமா? சில நேரங்களில் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள், சில நேரங்களில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கூட ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய அருளால் நன்மையின் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பவுல் சவுலா இருக்கும்போது அவரை பார்த்து பயந்தாங்களா? சொல்லுங்க, பயந்தாங்களா? ஆனா அவர் பவுல் ஆயிட்டாரு. பவுல் போன இடத்துல எல்லாம் அற்புதம் நடந்துச்சு. ஆமென். போன இடத்துல எல்லாம் மனமாற்றம் நடந்துச்சு. ஆமென். அவருடைய நிழல் பட்டவன் என்ன நடந்துச்சு? சுகம் கிடைச்சது. அவர் கர்ச்சிப்பு பட்ட இடத்துல சுகம் கிடைச்சது. இன்னைக்கு அதே முறையை என்ன பண்ணாங்க? அவர் கர்ச்சிப்பெல்லாம் தூக்கி எரியலை. பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு அன்னைக்கு பவுல் கண்டிப்பாக பவுலுக்கே தெரிஞ்சிருக்காது இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இன்னைக்கு பண்ணுவான்னு, அட்டூழியம் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு அதே இது என்ன பண்றாங்க சிலவர், பிரிந்த சபை பாஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க? கோட்டை தூக்கி எறிகிறாரு, முகத்தை தொடச்சிட்டு கர்ச்சிப்பை கொண்டு போய் இந்தா அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணுறாங்க. என்னெல்லாமோ பண்ணுறாங்க. உண்மையிலே பேதருக்கு தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பு இல்லை. நம்ம நடந்து போனால் இத்தனை பேருக்கு சுகம் கிடைக்குன்னு அவர் கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டார். அல்லேலூயா. பவுல் நினச்சிருக்க மாட்டார். நம்ம கர்ச்சிப்பு இன்னொருத்த மேலே பட்டா சுகம் கிடைக்குன்னு அவர் நினச்சிருக்கவே மாட்டார். ஆனால் தேவன் வைத்த அருளால் இந்த சம்பவங்கள் நடந்துச்சு. அல்லேலூயா. ஆனா பாருங்க, பவுல் சொல்றாரு, இப்ப இந்த 7ஆம் வசனத்தை படிமா, அதை மட்டும் படிமா. எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் தான், எனக்கு அருளப்பட்ட இந்த ஒப்புயர்வற்ற அருளால் தான் நான் இருமாப்பு அடையாதபடி அருள். நல்ல கவனி, அருள் கிடைச்சிட்டு அருள் வந்தா என் வாழ்க்கையில் என்ன ஆயிட்டு? ஒரு சவுல் பவுலா மாறிட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆனா இப்ப என்ன ஆயிட்டு தெரியுமா? சொல்லுங்க, என்ன ஆயிட்டு? ஜனங்கள் ஐயா பவுலே நீங்க தொட்டீங்க, எனக்கு சுகம் கிடைச்சது. ஐயா நீங்க எனக்கு நன்மை செஞ்சீங்க, இப்படி ஒரே கூட்டம். ஆனா சொல்றாரு, எனக்கு என்ன வந்துடக்கூடாது? சொல்லுங்க, எனக்கு என்ன வந்துடக்கூடாது? இருமாப்பு வந்து விடாதபடி படிமா. ஒரு குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல என் உடலை வருத்தி கொண்டே இருந்தது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல இருந்தது. நான் இருமாப்பு அடையாதபடி இவ்வாறு நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன அடையாதபடி? இருமாப்பு அடையாதபடி அப்படி நடக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில எந்த காரியம் நடந்தாலும் நிச்சயமாக தேவன் அதை நன்மையாக மாற்றுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பவுலுக்கு முள் மாதிரி குத்திச்சான், சாத்தான் அனுப்பிய தூதனை போல அது இருந்துச்சான். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? நீங்க ரோமர் 8:28 படிங்க. அதில் சொல்லப்படுது, ரோமர் 8:28 என்ன தெரியுமா? கடவுள் மீது அன்புள்ள பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவானதாகவே செய்து முடிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக அமையும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒன்று முள் மாதிரி சில பிரச்சனை குத்திக்கிட்டு இருக்கும். ஒரு சகோதரர் சொன்னாரு, அவர் நற்செய்தி பணி செய்யக்கூடியவர். ஆமென். அவர் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தா வீட்டம்மா என்ன பண்ணிருந்தா வீட்டை பூட்டி வச்சிருக்கும்.
வீட்டை பூட்டிடும். கதவை தட்டுவார், திறக்காதான். கடைசியில் வெளியே துண்டை விரிச்சு படுத்துருவாராம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவர் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி தெரியுமா? ஊருக்கே உபதேசம் பண்ணுற உன் பொண்டாட்டி என்ன உன்னால திருத்தம்? சில நேரத்தில் நீ உங்கள்கிட்ட சிலர் கேட்பாங்க, உன் புருஷனை உன்னால் திருத்த முடியல, நீ வந்து ஊருக்கெல்லாம் உபதேசம் மாடி பண்ணுற. உடனே நீ பைபிளை தூக்கி கீழே வச்சுட்டு முக்கில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. அப்படி போடலை. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் என் பையன் குடிக்கிறான், எனக்கு இந்த பைபிள் எடுத்து வெளியே போகிறதுக்கே வெக்கமா. அந்த சகோதரர் சொன்னார், என் மனைவி அப்படி தாங்க இருந்தா, எனக்கு டெய்லி முள்ளு மாதிரி தான் இருந்தா, ஆனால் தேவனுடைய கிருபை என் மேலே இருந்தது. ஆமென். முடிவு என்னங்க? இன்னைக்கு அந்த மனைவியும் ஊழியத்தில் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து கொண்டு இருக்கிறார். கை தட்டுங்கப்பா. சில நேரங்களில் முள் போல இருக்குன்ட்டு ஒன்று என்ன செஞ்சிடாத, பலவீனமாகி போயிடாத. பவுல் சொன்னார், என்ன முள்ளு மாதிரி குதிச்சு சாத்தான் அனுப்பிய தூதனை போல அது இருந்துச்சு. ஆனால் என்ன ஆயிட்டு, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த முள் போல குத்திக்கிட்டு இருக்கிற இந்த சாத்தானுடைய தூதனை போல இருக்கிற இந்த பலவீனத்தை என்னை விட்டு நீக்கும் 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 நீக்கும். ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் நீங்க வேண்டாம், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமா விளங்கும். கை தட்டுங்கப்பா. இன்னைக்கு நீ பலவீனத்தோடு போராடுறதை நிப்பாட்டிட்டு தேவனுடைய அருளுக்காக ஜெபம் பண்ணு. அந்த அருள் இறங்கி வரும் பொழுது பலவீனத்தை கண்ட இடத்தில் உன்னை தேவன் பலவானாய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பலவீனத்தோடு போராடுறதை விட தேவனுடைய அருளை குறித்து நீங்கள் பாருங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிதியோன் சொன்னாரு, நீங்க நீதித்தலைவர் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12க்கு மேல படிச்சீங்கன்னா, கிதியோன் என்ற மனிதன் சொன்னாரு, நானோ சிறியவன், நானோ பலவீனன், என் குடும்பத்திலே நான் தான் கடை நிலையில் இருக்கக்கூடியவன். ஆண்டவர் சொன்னாரு, நீ அப்படியே போ, உன் பலத்தோடையே போ, அதே நிலைமையில போ, மற்றது ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆமென். ஆமென். இன்னைக்கு நீங்க யாரும் ரொம்ப உங்க வாழ்க்கையை ரொம்ப எதிர்மறையா சிந்திக்காதீங்க. அவங்களுக்கு படிப்பு இருக்குது, இவங்களுக்கு படிப்பு இருக்குது. என்ற சமீபத்தில் ஒரு சகோதரரை பார்த்தேன். அவர் சொன்னார், பிரதர் நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கினது இல்லை, ஆனால் இன்னைக்கு 7 மொழியில் பிரசங்கம் பண்ணுகிறேன். கை தட்டுங்க பாபா. எங்க இருந்துங்க வந்துச்சு? கடவுளுடைய அருள். ஒரு தாயார் சொன்னாங்க, பிரதர் எனக்கு வாயை திறந்து பேச தெரியாது, திக்கு வாய். கல்யாணம் முடிஞ்ச திக்கு வாய் தான், ஆனால் பைபிளை வாசிக்க தெரியாது. ஆனால் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் பைபிளை வாசிக்க ஆசைப்பட்டேன். நான் பைபிள் எடுத்து அப்படியே திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு எழுத்துக்கள் புரிய ஆரம்பித்தது, வாசிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு பைபிளை வாசிக்கிறது மட்டும் இல்லை, பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஏசப்பாவை சொல்கிறேன், என் திக்குவாயை ஆண்டவர் எடுத்து மாற்றினார். அந்த திக்குவாய் எனக்கு நன்மையாக மாறிச்சு. ஏன் என்னை பார்க்குறவங்க, ஏன் உனக்கு பேசவே தெரியாதடி, ஒரு வார்த்தை பேசணும்னா ஓ அப்படின்னு கேட்குறதுக்கு 1/4 மணி நேரம் ஆயிருமே. இப்போ வாயை திறந்தா வந்துக்கிட்டே இருக்குதே. அதாங்க இயேசு. என்னையை தொட்ட இயேசு உன்னையும். இன்னைக்கு அந்த பலவீனத்தை தேவன் பலமாய் மாற்றி அப்படி அருள் இன்னைக்கு அநேகருக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது. Praise the Lord. Praise the Lord. ஒருவேளை யாராவது முள் போல குத்துகிறது என்று பிரச்சனைகளோடு நீங்க வந்தீங்களா? உங்க பலவீனத்தை அல்ல, உங்கள் பலவீனத்தில் தேவனுடைய பலன், அவருடைய அருள் வரும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் அவருடைய சாட்சியாய் மாறுவீர்கள். ஆமென். 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 நடக்குமா? நடக்கும். சொல்லுங்க, நடக்குமா? நடக்கும். கண்டிப்பா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எந்த பலவீனத்தோடு வந்தீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்க தயாராங்க. ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க, வேகமா, நேரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்துங்க. ஆண்டவரே, இந்த ரொம்ப நாளா இருக்கிற இந்த பிரச்சனை, ரொம்ப நாளா தீராம இருக்கிற இந்த வியாதி, ரொம்ப நாளா வேலை இல்லாத இந்த கணவர், ரொம்ப நாளா நாங்க படுற இந்த கஷ்டங்கள், இந்த நிந்தைகள், அவமானங்கள்
எல்லாத்தையும் ஒப்பு கொடு. எல்லா பிரச்சனையெல்லாம் கொடு. நல்ல கைகளை உயர்த்தி உயர்த்தி உன் பிரச்சனை பலவீனம் பவுல் சொன்னது போல 3 முறை ஆண்டவர் நோக்கி நாம் அன்றாடினேன். இந்த பலவீனத்தை என்ன விட்டு நீக்குங்கப்பா ஆண்டவர் சொன்னார். எப்பா நீக்குங்கப்பான்னு சொல்லாதப்பா, என் அருளை தாங்க, உங்க அருளை தாங்கப்பான்னு கேளுப்பா. என் அருள் உன் பலவீனத்தில் வரும் பொழுது உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். ஆமென். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால், என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, முள் போல என்னை குத்திக் கொண்டிருக்கிற சாத்தானுடைய தூதனை போல அழுத்திக் கொண்டிருக்கிற பலவீனம் பிரச்சனை எந்த சுமையா இருந்தாலும் உமது அருள் வந்தால் எல்லாம் மாறும். உம்முடைய அருளை தாரும். உமது அருள் ஒன்றே எனக்கு போதும் அப்பா. உம்முடைய அருள் வந்தால் என் துக்கம் மாறும், வியாதிகள் மாறும், பலவீனங்கள் மாறும், தரித்திரம் மாறும், என் பாவ வாழ்வும் நீங்கும். என்னை பரிபூர்ண பலத்தால் நிரப்புகிறவரே நன்றி அப்பா. நல்ல கைகளை உயர்த்தி தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி தட்டி நன்றி அப்பா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நன்மைகளோடு அவர் தம் அருளை நமக்கு தருகிறார். ஆமென். அந்த நன்மையை தருகிற தேவன் தம்முடைய அருளை தந்து அதிலே ஆசீர்வாதத்தை காண செய்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக நீங்கள் எடுத்து வாசியுங்கள் சங்கீதம் திருப்பாடல் 133ஆம் அதிகாரம் முதல் வசனம். திருப்பாடல் 133ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை தயவு செய்து நீங்கள் வாசியுங்கள். சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது, சகோதரர்கள் ஒருமனப்பட்டு இருப்பது எத்துணை நன்று, எத்துணை நன்று, எத்துணை இனியது, எத்துணை இனியது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது தேவன் நன்மையை தந்து அந்த நன்மையில என்ன தருகிறார்? நலனும் அந்த அருள் நலனை தருகிறார். அருளால் வருகிற நன்மையை காண செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் நலன்களை காண செய்கிறார். எப்படி நலன்? இன்னைக்கு நிறைய பேருக்கு அசையா சொத்து அசையும் சொத்துலாம் இருக்கு. அல்லேலூயா. ஆனா உறவுகள் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த டாடா குழுமத்தின் தலைவர் ரத்தன் டாடா அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கோடீஸ்வரர்கள், நிறைய செல்வந்தர்கள் வாழ்க்கையில் யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு வருகிற இளம் தலைமுறை இதோட கொடுமையான காலத்தை நோக்கி போகிறாங்க. ஏன் சொல்லுங்க? அவங்களுக்கு அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், அண்ணன் தம்பி வேண்டாம், மேரேஜ் அதில் அந்த சுமெல்லாம் எனக்கு தேவையில்லை, சம்பாதிச்சோமா ஜாலியாக செலவழிச்சோமா ஹாயா இருந்தோமா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் வரும்போது அவங்க வாழ்க்கை அவங்களுக்கே பிடிக்காம போயிடும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுகிறது நல்லது நன்மை. என்னப்பா நன்மை? சகோதரர்கள் ஒருமனப்பட்டிருப்பது நன்மை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு நன்மையை செய்கிறார். எங்க செய்கிறார்னா நம் குடும்பத்தில் செய்கிறார். ஆமென். அதனால தான் நீங்க மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19-20 வசனம் ஆண்டவர் கூறும்போது சொல்கிறார், எங்கே இருவர் ஒரு மனப்பட்டு ஒரே கருத்தோடு ஒரு மனத்தோடு ஜெபிக்கிறார்களோ. போட்டிருக்காப்பா 19 படிமா, 19 படி. உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தாவது மனமுத்திருந்தால் பரலோக பிதா அதற்கு பதிலளித்து அதை நிறைவேற்றுவார். அதனால தான் அடுத்த பகுதி சொல்லுது 20ஆம் வசனம், 2 அல்லது 3 பேர் எங்கே என் பெயரால் ஒருமனப்பட்டு அங்கே உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன். கை தட்டுங்க பாப்பா.
அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, நாம் ஒரு மனம் பட்டு இருப்பது நல்லது. ஆமென். ஆமென். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு 2வது ஆண்டவர் தர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு மனம். சொல்லுங்க, என்ன மனம்? ஒரு மனம். சத்தமா சொல்லுங்க. ஒரு மனம். கணவனுக்கு மனைவிகள் என்ன வேணும்? சகோதர சகோதரிகளுக்குள்ள என்ன வேணும்? ஒரு மனம். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு என்ன வேணும்? ஒரு மனம். அது இல்லைன்னா என்ன ஆகும்? வாழ்க்கை நாரிடும். நீங்கள் கோடி கணக்கில் பணம் சேர்த்து வச்சாலும் உங்கள் பையன் தருதலையாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, நிம்மதியாக இருக்க முடியுமா? முடியாது. நீங்கள் வெளியே பெரிய கலெக்டராக இருக்கலாம், பெரிய ஜட்ஜாக இருக்கலாம், பெரிய என்னெல்லாமோ பதவியில் இருக்கலாம். உன் மகளை பார்த்து என்ன அப்படின்னா என்ன ஆகும்? நீங்கள் நிறைய வீடுகளில் அப்பாவை அம்மாவை அவமானப்படுத்துறதுக்கே பிள்ளைங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு வெளியே மதிப்பு இருக்கலாம், வீட்டுக்குள்ள மதிப்பு இல்லை. வெளியே யாருங்க நீங்க? டிகிரி, பிஹெச்டி. வீட்டுக்குள்ள யாரு? செல்லா காசு. வீட்டில் யாருமா? சொல்லு. செல்லா காசு. ஒரு தங்கச்சி சொன்னா, நான் என் முக அழக நம்பியே அவர் என் பின்னாலேயே வந்தார், ஆனால் இப்போ அந்த அழகு தான் எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது. எனக்கு ஊரில் வர்றவன் போகிறவன்லாம் புருஷனாக்கி வச்சுருக்கான் என் மாப்பிள்ளை. ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியாது, எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியாது, எங்கள் அப்பா கூட எங்கள் வீட்டில் தங்க முடியாது. அவ்வளவு கொடுமை எனக்கு நடக்குது. இன்னைக்கு இங்கே இருக்கிற எத்தனை பேருடைய மனப்புழுக்கம் என்ன இருக்குது தெரியுமா? உன் வீட்டில் எவ்வளோ சந்தேகம், உன் வீட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சில அம்மாக்கள் சொல்லுவாங்க, சில அப்பாக்கள் சொல்லுவாங்க, பிரதர் 2 பிள்ளைங்க தான், ஆனால் 2 பேருக்கு இடையில என்ன இல்லை? சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை. ஒருத்தன் எப்போ ஒருத்தனை அடிச்சுட்டு சாவான்னு தெரியாது. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஏமா ஜபத்துக்கு வர மாட்டேங்க? ஐயோ நீங்கள் வேற, 2 பிள்ளைங்க, இவன் 2 பேரும் படுத்துகிற பாடு. வீட்டை விட்டு நம்ம வந்துட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ளே போனால் யாராவது ரத்த காயத்தோட இருக்கிறான். என்னைக்கா இவனை கொல்லாமல் விட மாட்டேன். இன்னைக்கு உங்கள் வீட்டில் இப்படிலாம் பகைகள் வளர்ந்துருக்குதா? உன் வீட்டில் இப்படிலாம் நீ கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறியா? மகனுக்கும் மகளுக்கும் பிடிக்கல. எத்தனை பேர் கண்ணீர் விட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நான் நன்மை செய்வேன். எப்படி தெரியுமா? அவர்கள் வீட்டை நான் சமாதானத்தின் அடைக்கலமாய் மாற்றுவேன். உன் வீடு அமைதியின் சூழ்நிலையில் மாறும். உன் வீட்டில் தேவன் ஒரு பீஸ், அமைதியை, சமாதானத்தை தருவார். இந்த உலகத்தில் பெரிய பாடல் நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்க, வேகமாக உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் பாருங்க, வேதத்தில் பார்க்குறோம், முதலாக நடந்த கொலை எங்கே நடந்துச்சு? காயினாவில். வீட்டுக்குள்ளே தாங்க நடந்துச்சு. அண்ணன் தம்பிக்குள்ளே தான் நடந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். முதல் கொலை யாருக்கு நடந்துச்சு? அண்ணன் தம்பிக்குள்ள தான் நடந்துச்சு. புரியுதா புரியலையா? யாருக்கு நடந்துச்சு? அண்ணன் தம்பிக்குள்ள நடந்துச்சு. 2 பேர். இன்னைக்கு இங்க இருக்கிற எத்தனை அக்கா தங்கச்சி நீங்க கேட்டு பாருங்க, நீங்க உங்க குடும்பத்தில் உங்க அண்ணனோட தம்பியோட சகோதரனோடு மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இப்போவுமே உனக்கு முகம் ஒரு மாதிரி ஆகுது, அவனை நினைச்சாலே எனக்கு ப்ரெஷர் ஏறுது, ஐசியில் கொண்டு போய் என்ன சேர்த்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சில பேரில் பல பேர் என் வாழ்க்கையில் எதிரினா யாரு? அவன்தான். எவன்மா? அவன்தான். காயினுக்கு யாருப்பா எதிரி? ஆபேல். ஆபிரகாமும் லோத்துவும் பயணித்தார்கள். ஆனா ஆபிரகாமும் லோத்துவும் சகோதரர்கள் தான், உறவினர்கள்ல சகோதரர்கள். ஆனா 2 பேரும் ஒண்ணா போனாங்களா? இல்ல.
லோத்து பிரிஞ்சு போயிட்டாரு. நீங்க பாருங்க பைபிள்ல ஈசாக்குடைய பிள்ளைகள் 2 பேர் ஒரே கர்ப்பப்பையில இருந்து வந்தான். ஏசாவும் யாக்கோபும். ஏசா யாக்கோபை வெறுத்தான். ஏசா சொன்னா எங்க அப்பா கண்ணை மூடும்போது உன் கதையும் முடிச்சிருவேன். சமாதானம் இல்லை. நீங்க தாவீதுடைய வீட்டுக்குள்ள யாக்கோபுடைய வீட்டுக்குள்ள வாங்க. யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர், ஒரு பெண் 13. ஆனால் யோசேப்பு அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவனை கொல்லணும். இவன் என்னைக்கு சாவானோ அன்னைக்கு தான் நமக்கு நிம்மதி. தாவீதோட வீட்டுக்கு வாங்க. தாவீதுடைய வீட்டில் தாவீதுக்கு மதிப்பு இருந்துச்சா? தாவீதோட சகோதரர்கள் தாவீதை வெறுத்தார்கள். தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகளை பாருங்க. அப்சலோம் அம்னோனை கொன்றான். அம்னோன் சொந்த சகோதரியை கெடுத்தான். நீ லேசா பைபிள் எடுத்து நல்லா படி, அப்பதான் அவனுக்கு புரியும். நேரம் இல்லை, அதனால சொல்றேன். சாலமோன் சகோதரன் அதானியாவை கொன்றான். வீட்டுக்குள்ள சண்டை போட்டி, நானா நீயா. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன உவமை, இளையகுமாரன் காணாமல் போயிட்டான், அவன் அலைஞ்சிட்டான், திரும்பி வந்தான். மூத்த சகோதரன் வீட்டுக்குள்ளே வந்தானா? சொல்லுங்க, வந்தானா? அவன் இருக்கிற இடத்துல நான் இருக்கவே பிரிவு. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பிரிவினையை நீக்கி சமாதானத்தை ஒருமனத்தை தந்து ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அக்கா சிந்திக்கு திரும்ப வந்தான் நான் மை செய்யணுமே. சில சகோதரர்களுக்கு சகோதரிகள் சண்டை போட்டால் நல்லது. ஏன் இந்த தாய் மாமன் சீரெலாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. இதுக்காகவே சில அண்ணன்மாருடைய பொண்டாட்டி வரும்போதே டயலாக்கோட வந்துடுறதுன்னு நினைக்கிறேன். பிரச்சனையை உருவாக்கிடுவோம். பிரைஸ் தி லார்ட். சரி, நீங்களாம் நல்லவங்க, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சகோதரர்கள் ஒருமனப்பட்டிருப்பது எத்துணை நல்லது, அது இனிமையானது, அது ஏற்புடையது. ஆமென். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் உங்க வீட்டில் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை தந்து உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். எப்படிங்க இந்த சமாதானம் வரும்? எப்படிங்க இந்த பிளவை மாற்ற முடியும்? எப்போது இந்த பிரிவினையை மாற்ற முடியும்? உங்களாலே முடியாது, என்னாலே முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாரையாவது தூது அனுப்பி உங்க வீட்டில் உள்ளவங்களை சரி பண்ணிடலாமா? முடியாது. இருக்கிற பிரச்சனை கூட கொஞ்சம் அதிகமாயிரும். ஆமென். ஆமென். எப்படி? வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம். சீக்கிரம். எபேசியர். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். கை தட்டுங்க பாப்போம். யாரே? ஆண்டவர். சொல்லுங்க, யாரு? நம் தேவனாய ஆண்டவரே நமக்கு சமாதானத்தை தரக்கூடியவர். குடும்பங்களிலே பிளவுகளும் பிரிவினைகளாலும் பாதிக்கப்பட்டு நன்மை இழந்து வாடுகிற பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை காண செய்வார். ஆமென். அந்த நன்மையில முதல்ல அருள், ரெண்டாவது அந்த நன்மையில என்ன இருக்கும்னா சமாதானம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்மையை பெற்றுக்கொள்றது முக்கியம் இல்லை. என்னது? நான் நல்லா இருக்கேன் ஆனா அழுதுகிட்டு இருக்கேன், எப்படி இருக்கும்? பெரிய வீடு கட்டிட்டேன் பிரதர், சொந்த பந்தமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த முன்னால இருக்கிற அந்த அம்மா இருக்காங்க பத்தியில, மகன் இப்போ தான் வீடு கட்டினாரு. அந்த அம்மா இப்போ வீடு கட்டி பால் காய்ச்சிக்கு முன்னாடி சொன்னாங்க, என்னது? எப்பா என் பிள்ளைகள்லாம் எனக்கு சொன்னியாம்மா? கிளவி சொன்னியா? சொன்னாங்க. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று என் கலக்க திக்க மேக்கன்னு கிடக்குப்பா.
எல்லாம் ஒன்றா வரணும்ப்பா, இதான் என் ஆசை. பயப்படாதாத்தா, எல்லாம் சரியாயிரும். ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சமாதானத்தை ஆள் வச்சு பேசினா வராது, ஆண்டவரை தேடினா சமாதானம் வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துடும். ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பைபிள் சொல்கிறது, தேவனே நமக்கு சமாதானத்தை தரக்கூடியவர். நான் அன்னைக்கு போயிருக்கிறேன், அந்த தம்பி அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். நல்ல வைபவமெல்லாம் முடிச்சு அவர் சொன்னார், எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் வந்துட்டாங்க. நல்லா எங்கள் அம்மா விரும்பின மாதிரி எல்லாரும் ஒன்றா இருந்து எங்கள் வீட்டை ப்ளஸ் பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் பிரிந்து கிடக்கிற நிலைமை மாறி நீங்கள் ஒன்றா சேரணும். கை தட்டுங்களேன். நீங்கள் சேரணும். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நீங்கள் சேரணும். உறவுகளோடு சேருங்க, உற்றாரோடு சேருங்க. யாரும் உங்களுக்கு பகையா இருக்கக்கூடாது. ஆமென். சொல்லுங்க, யாரும் உங்களுக்கு பகையா இருக்கக்கூடாது. நீங்கள் வாழ்க்கையில் ஆனந்தம். யோசேப்புக்கு பகையா இருந்தவர்கள் ஒரு நாள் என்னவாயிட்டாங்க? அவர் முன்னால் வந்து நின்னாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதே யோசேப்பை அவர்கள் வந்து பார்த்த பொழுது யோசேப்பு அவர்களை அரவணைத்தார், அன்பு செய்தார். அங்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் நிலையாக நின்றது. கைத்தட்டு. ஆமென். அல்லேலூயா. ஏசாவும் யாக்கோபும் சண்டைக்காரங்களா தான் இருந்தாங்க, பகைவர்களா இருக்கிறது போல இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அதே யாக்கோபு ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணார், ஆண்டவரே, நான் போற வழியில என் சகோதரன் ஏசாவை சந்திப்பேன், அவன் எனக்கு விரோதமாக இல்லாதபடி நீர் வாரும்னு சொல்லி ஜெபம் பண்ண பொழுது ஏசா யாக்கோபின் சார்பிலே வந்தான். அங்கே எல்லாம் அமைதியாய் முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. இளைய குமாரன் வந்துட்டான்னு மூத்த குமாரன் வெளியே நின்னுட்டு உள்ள வர மனசே இல்ல. ஆனா ஒருவேளை இளைய குமாரன் மட்டும் வெளியே வந்திருந்தா என்ன இருக்கும் சொல்லுங்க? இளைய குமாரன் அண்ணனை சமாதானப்படுத்த வந்திருந்தா என்ன இருக்கும்? சொல்லுங்க, என்ன வந்திருக்கும்? ஏன்டா இருக்கிறது அப்பிட்டு போனது காணாதுன்னு இன்னும் கொஞ்சம் அப்புறதுக்கு வந்திருக்கியாடான்னு சொல்லி கள்ள தூக்கி மண்டையிலேயே போட்டிருப்பான். ஆனா அங்க யார் இறங்கி வந்தா? அப்பா. டேடி வந்துட்டாரு. கைத்தட்டு பாப்போம். அப்பா வந்துட்டார். இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிற நேரம் உங்க குடும்பத்தில் எங்கெல்லாம் விரிசல்களும் பிரச்சனைகளும் உறவுகளிலே முறிதல்களும் இருக்கிறதோ அங்கே பரலோகத்தின் நல்ல தகப்பனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க குடும்பத்தை சந்திக்கிறார். ஆமென். அப்பா வந்தார், அவன்கிட்ட பேசுறாரு. அவன் டைரக்டா பேசுறான், நானும் வேசிகளோடும் தருமாறா வாழ்ந்தவனுக்கு கன்று குட்டிய அடிச்சு கொளுத்த கன்றை அடிச்சிருக்கீரு, எனக்கு நீ ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கூட தரல. அப்பாவை பாருங்க, எப்பா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லப்பா, உன் தம்பி இதுவரை செத்து போயிருந்தான்ப்பா, இப்போ அவன் என்ன ஆயிட்டான்? உயிரோட வந்திருக்கான், வா மகிழ்ந்து கொண்டாடுவோம். அவன் இருதயத்தில் இருக்கிற அந்த சுமையை மாற்றி அவனும் அந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக போயிருப்பான். கை தட்டுங்க பாப்பா. இன்னைக்கு ஒருவேளை உன்னை குற்றம் சுமத்தும்படி அந்த மனுஷன்லாம் இருக்கானோ எல்லாரையும் உன் சார்பில் ஆண்டவர் கொண்டு வந்துருவார். ஆமென். உன் வீட்டுக்குள்ள சமாதானம். ஆமென். உறவுகளில் சமாதானம். வீட்டில் ஒரு அக்கா சொல்லுங்க, ஒரு சகோதரி மகளுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, ஆனால் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு அப்படின்னு, உனக்குள்ள என் குடும்பம் சேருமா, எல்லாரும் இருந்த திருமணத்தை முடிப்பாங்களா அப்படின்னு கேள்வியோடு வந்திருக்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளையோட திருமணம் எல்லா உறவுகளாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு முடியும். ஆமென். அதே போல ஒரு 3 பேர் சகோதர சகோதரிகளுக்கு இடையில உறவு பிரச்சனையோடு இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தருகிறார். உன் குடும்பத்தில் அந்யோன்யமாய் இருந்ததை விட இனிமேல் நீங்கள் பெறப்போகிற சமாதானம் ஆசீர்வாதமாய் அமையும். கைத்தட்டுங்க. அதே போல் கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட ஒரு 2 குடும்பம் ஆண்டவருடைய நாமத்தினால அந்த பிரிவினைக்கு காரணமான எல்லா சூழ்நிலையை மாற்றி அமைதியை சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவன் சமாதானம் தருவார். எப்படி? அவரே அந்த வசனத்தை மட்டும் நான் படித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் படிக்குமா? கடவுளே அமைதியை சீக்கிரம் படிச்சிடு. அவரே நமக்கு அமைதியை அருள்வார். அவரே ரெண்டு இனத்தாரையும் பிரிந்து நின்ற பகைமை என்னும் சுவரை துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். கையை தட்டுங்க. சிலுவையிலே தன் ஜீவனை தந்து பகைமையை முறித்து நம்மை ஒற்றுமைக்குள்ளாக கொண்டு வந்த தேவன் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 84:11, திருப்பாடல் 84ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்கப்பா. ஏனெனில் கடவுளாய் ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமாய் இருக்கிறார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். பிரைஸ் தி லார்ட். போதும். என்ன அளிப்பார்? மேன்மையை தருவார். சத்தமா சொல்லுங்க. மூணாவது அவர் என்ன சொல்வார்? நன்மையோடு கூடிய மேன்மையை உங்களுக்கு தருவார். முதல்ல நன்மையோடு கூடிய அருள், இரண்டாவது நன்மையோடு கூடிய சமாதானம், மூன்றாவது நன்மையோடு கூடிய மேன்மையை தருவார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாக நீங்க மேன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய மேன்மையை பார்ப்பீங்க. அவருடைய மகிமையை நீங்க காண்பீர்கள். உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு, வேதனையுற்ற நாட்களுக்கு ஈடாக ஆண்டவர் உங்களை இன்னைக்கு மகிழச் செய்வார். ஆமென். நீங்க வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, மொர்தெக்காய் என்கிற ஒரு மனுஷனுக்காக ஆமான் தூக்கு மரம் செஞ்சு வச்சிருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆமான் நினைச்சா இந்த தூக்கு மரத்துல மொர்தெக்காயை தொங்க விடுவேன். ஆனா என்ன நினைச்சு தெரியுமா? எந்த டேட்டை ஆமான் மொர்தெக்காய்க்கு குறிச்சானோ அதே டேட்ல தேவ ஜனங்கள் மீது ஆண்டவருடைய மகிமை விளங்கியது. அவர்களுக்கு மேன்மையையும் ஆமானை அதே தூக்கு மரத்திலும் தொங்கும்படி ஆண்டவர் விட்டு விட்டார். ஆமென். அல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து அதே நீங்க சிந்திக்காதீங்க. எனக்கு நன்மையை ஆண்டவர் தருவார். நீங்க சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் நன்மையை தருவார். எனக்கு ஆண்டவர் நன்மையை தருவார். நான் நலன்களை காண்பேன். நான் நலன்களை காண்பேன். சொல்லுங்க, நலன்களை காண்பேன். நான் நலன்களை காண்பேன். எப்போ? நீங்க அவருக்கு பிரியமா இருக்கணும். நீங்க அவரை நேசிக்கணும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நன்மையோடு கூடிய அருள், நன்மையோடு கூடிய சமாதானம், நன்மையோடு கூடிய மேன்மையை கண்டடைவீர்கள். ஆமென். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகரே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே. புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே. நன்மைகளின் நாயகனே, மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்த வாயை திறந்து பாடுவோம். நன்மைகளின் நாயகரே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தே. கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பாவும் கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பாவும் கிருபை செய்தீர்.
கைகளின் நாயகனே, சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே. உன்னோடு கலந்தவரே. கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உமது அருள் நலம், உமது அருள் நலம், உமது அருள் நலம் உமது அருள் நலம் என் மீது இறங்கி வருகிறது. என் மீது இறங்கி வருகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, நலன்களால் நிறைவு செய்கிற தேவன், நலன்களால் நிறைவு செய்கிற தேவன், என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கிறீர். நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்மையோடு கூடிய அருள், நன்மையோடு கூடிய நன்மையோடு கூடிய சமாதானம், நன்மையோடு கூடிய சமாதானம், நன்மையோடு கூடிய மேன்மை நன்மையோடு கூடிய மேன்மை நான் பெற்றுக்கொள்வேன். நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள்.